பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் படித்ததான ஆதியாகமம் 22வது அதிகாரம் 15 முதல் 18 முடிவுள்ள வசனங்களில் கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமை பார்த்து, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை நீ செய்தபடியால், நீ நேசிக்கிற, நீ அதிகமாய் விரும்புகிற உன்னுடைய ஏக சுதனை நான் கேட்ட ஒரே மாத்திரத்துல பதில் ஏதும் பேசாமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட யாரிடத்திலேயும் அதை பகிர்ந்து கொள்ளாமல், நான் உன்னிடத்துல கேட்ட மாத்திரத்துல உடனே அதை எனக்கு நீ செய்தபடியால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், தேவன் நம்மிடத்துல அநேக காரியங்களை நம்மிடத்துல கேட்கிறார். கவனிக்கணும். அதுபோல ஆபிரகாம் இடத்துல தேவன் ஒன்றை கேட்கிறார். நீ ரொம்ப நேசிக்கிற, ரொம்ப விரும்புகிற, ரொம்ப ஆசையா இருக்கிற இந்த காரியத்தை எனக்காக கொடு. எந்த ஒரு காரியம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதோ, எந்த ஒரு விஷயம் அதிகமாக உன்னால் கவரப்பட்டிருக்கிறதோ, கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கிறதோ, எதை நீ அதிகமாய் நேசிக்கிறாயோ, எந்த காரியத்தை உன்னால் விட முடியவில்லையோ, எந்த காரியம் வந்து உன்னை அதிகமாக தொந்தரவு செய்கிறதோ, இது இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்று எதை குறித்து நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, இல்லை என்றால் பேசிக் கொண்டிருக்கிறாயோ, அதை நான் கேட்கிறேன், எனக்கு கொடு. இது இல்லை என்றால் என்னால் உயிரோடு இருக்க முடியாது என்று எதை குறித்து நீ அதிக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அதை நான் கேட்கிறேன், கொடு. கவனிக்க வேண்டும். 100 வயதிலே பெற்றெடுத்த குழந்தை அதிகமாக அவன் விரும்புகிற ஒரு குழந்தை. வேதம் சொல்லுகிறது, உன் நேச குமாரன், நீ விரும்புகிற உன் மகன். தேவன் கேட்கிறார், அதை எனக்கு கொடு. மகன் மட்டுமல்ல, நீ எதையெல்லாம் விரும்புகிறாயோ, எதெல்லாம் அத்தியாவசியமானது என்று நீ உணர்கிறாயோ, இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று எதை குறித்து நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, அதை ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. இப்போ கவனிங்க. ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், ஆபிரகாம் உடனே கொடுத்து விடுகிறார். கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துகிறார். தேவனுடைய நோக்கம் அதல்ல. கவனிக்கணும். தேவனுடைய நோக்கம் அந்த குழந்தையை பெறுவதல்ல. தேவனுடைய நோக்கம் உன்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்வதல்ல. தேவனுடைய நோக்கம் தடுத்து நிறுத்துவதல்ல. அல்லேலூயா. கவனிக்கணும். நீர் மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி பாடினோம். எத்தனை பேர் உங்கள் உள்ளத்தில் இருந்து நீர் மாத்திரம் போதும் என்று பாடினோம்? அந்த நேரத்தில் செல்போனை நோண்டினவர்கள் எத்தனை பேர் தெரியுமா?
அந்த நேரத்தில் சும்மா பைபிளை பரட்டி பார்த்தவர்கள் எத்தனை பைபிள் பரட்டக்கூடாத நோக்கமா, செல்போன் எடுக்கக்கூடாத நோக்கமா? அது அல்ல. நீ செல்போனே எடுக்கக்கூடாது, நீ பைபிளே எடுக்கக்கூடாது, அது அல்ல நோக்கம். நீ தேவனை மறுதலித்து விட்டு, தேவனை விட்டுவிட்டு, தேவனை சார்ந்து கொள்ளாமல், தேவனை முதன்மைப்படுத்தாமல், அடுத்த நிலையில் கீழே இருக்கக்கூடியவைகளை மேலே உயர்த்தி கொண்டிருக்கிறாயே, அது தேவன் விரும்பவில்லை. கவனிக்கணும். தேவன் தான் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா. ஐபோன் வச்சிருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க பாரு, சொல்ல மாட்டான். இத வாங்கறதுக்கு உனக்கு பலத்தை கொடுத்தாரே, அவரை மறுதலிக்கிறியே. நீ ஐபோனாவது வச்சுக்க, எந்த போனாவது வச்சுக்க, தப்பு இல்லை. அதை விட காஸ்ட்லியானதை கூட வச்சுக்க, தப்பு இல்லை. ஆனா தேவனை நீ மறுதலிக்கிற இல்ல, தேவனை விட்டுட்ட இல்ல, தேவனுக்கு முதலிடம் இல்ல, தேவனை முக்கியப்படுத்தல இல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்ற இல்ல. யார? தேவனை. எப்படி இது? உன்னை ஒருவன் கூப்பிட்டு அவமதித்தால் நீ அவனை ஏற்றுக்கொள்வாயா? அவன் வீட்டுக்கு போவியா? அவனோடு பேசுவியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்கிட்டான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடு கட்டுறோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும், ரொம்ப நாள் அப்புறம் எல்லாம் கிடைக்கு. வந்த உடனே கர்த்தரை மறுதலிக்கிற, கர்த்தரை மறந்து விடுகிற இந்த சரீரம் எதுக்குன்ற? அல்லேலூயா. ஒரு நாளைக்கு கண்டிப்பா இந்த சரீரம் எங்க போகுதுங்க? சொல்லுங்க, எங்க? இந்த சரீரம் இருந்து கவனிக்கணும். உயிர் இருந்துச்சுனாலும் சரீரம் சுகமா இல்லாம உயிர் இருந்தா வேஸ்ட் இல்லை. அந்த சரீரத்துக்கு மதிப்பு இருக்கா? சரீரம் இருக்கு, உயிரும் இருக்கு, ஆனா சரீரம் சுகமா இல்லை. சரீரம் வியாதிப்பட்டு போச்சு, சரீரம் மெலிஞ்சு போச்சு, சரீரத்தை யாரும் பார்க்கல, எல்லாம் சோ இந்த சரீரத்தை பார்த்த உடனே குனிஞ்சு போயிடுறான், தூரம் போயிடுறான். எவ்வளவு நிகழ்வு இருக்குங்க. உயிர் மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த சரீரம் பலவீனம் அடைஞ்சு போச்சு. அப்போ மதிப்பு இருக்கா? இல்லை. சரீரம் நல்லா இருந்து செத்து போச்சு, உயிர் கிடையாது, அப்பவும் மதிப்பு கிடையாது. கவனிக்கணும். தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாள்ல கர்த்தரை மறந்துடாது. அல்லேலூயா. இந்த நாள் ஒரு நாள் கடந்து போகும், இந்த சரீரம் ஒரு நாள் கடன் மறைந்து போகும். ஆபிரகாமை பார்த்து கேட்கிறாரு, நேசகுமார நீ விரும்புற, என்னை விட்டுட்ட, நீ என்ன மறந்துட்ட, நீ கூட. அவன் ஒன்றும் பேசவில்லை, அப்படியே கொண்டு போய் கொடுத்தான். அந்த பொருள் பிரச்சனை அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஈசாக்க என்ன பண்றாரு? கேட்கிறாரு. அது பிரச்சனை இல்லை. அவன் எனக்கு கீழ்ப்படிகிறானா, அதுதான் பிரச்சனை. உனக்கு ஆண்டவர் பணம் கொடுப்பது பெரிய மேட்டர் கிடையாது. உனக்கு வேலை கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. உனக்கு வருமானத்தை கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. உன்னை உயர்த்துவது பெரிய விஷயம் இல்லை. நீ கேட்கிற, விரும்புகிற, ஆசைப்படுகிற, நீ ஜெபிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. அது பெரிய விஷயமே இல்லை. ஆனா நீ வாங்கின பிறகு ஆண்டவரை நேசிப்பாயா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவாயா? ஆண்டவர் சட்டத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயா? இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. பிரச்சனை அது கிடையாது, பணம் கிடையாது.
கர்த்தர் உனக்கு வேண்டிய மட்டும் உனக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். உனக்கு மேல இருக்கிறவனை கீழே தள்ளிட்டு உன்னை உயர்த்தி மேல வைக்க அவரால் முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கழுத பின்னாடி போனவனை கூட்டு ராஜாவாக்கி உயர்த்தி வைத்தவர் அவன் கடைசியில கர்த்தரை மறந்து போயிட்டான். மறந்த பிறகு ஆடுகள் பின்னாடி இருந்தவனை கூட்டு வந்து ராஜாவா வைக்கிறாரு. இவனும் மறந்து போயிட்டான். உடனே தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரிக்கிறாரு, நீ எங்க இருந்த எங்க வந்திருக்கிற, கர்த்தரை மறுதலிக்கிற, கர்த்தரை விட்டு போயிட்டு நீ. உடனே அவன் பயந்துட்டான், பரண்டுட்டான். உடனே ஒப்பு கொடுக்கிறான். அந்த ஒப்பு கொடுத்தல வந்ததுதான் நிறைய சங்கீதங்கள். சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தர் ஒருவனை உயர்த்துவார், ஒருத்தனை தாழ்த்தியும் போடுவார். எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எந்த விஷயமாவது செய், நீ யார் வேண்டுமானாலும் பண்ணு, நீ எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போ, பிரச்சனையே இல்லை. அது மேட்டரே கிடையாது. ஆபிரகாம் போல பெரிய கோட்டீஸ்வரன் இல்லைங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை போல பெரிய கோட்டீஸ்வரன் இல்ல. கோட்டீஸ்வரனா மாறுவது பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் உனக்கு தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நிரம்ப கொடுப்பார். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கொடுப்பார். ஆனால் நீ யாராய் இருப்பென்றதான். உன் விசுவாசத்தை காத்துக் கொள்வாயா? உன் பரிசுத்த வாழ்வை காத்துக் கொள்வாயா? தேவனுக்கு முதலிடம் கொடுப்பாயா? தேவனை உயர்த்துவாயா? தேவனை மகிமைப்படுத்துவாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். நான் நிறைய முறை சொல்லுவேன், நாம் கொடுக்கிற காணிக்கையாகட்டும், தசமபாகமாகட்டும், அது ஊழியத்துடைய தேவைகளுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, இதுக்குதான், கர்த்தருக்கு இல்லை. அது கூட ஏன் தெரியும், தரம் தெரியுமா? நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவே தருகிறோம். புரியுதா? தேவனை சார்ந்து இருக்கிறோம், தேவனுடைய சட்ட திட்டங்களை சார்ந்து இருக்கிறோம், தேவனுடைய அந்த ஒழுக்க நெறிமுறைகளை சார்ந்து இருக்கிறோம். அதுக்குதான் இதெல்லாம். இதனாலேயே நாம் பெரிய ஆள் கிடையாது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல. அல்லேலூயா. ஆமா, கடந்த நாட்களில் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட பிரச்சனை, எல்லா பணங்களும் எல்லா சொத்துக்களும் மண்ணோடு மண்ணாக மடிந்து போனது. வீடுகள் மண்ணோடு மண்ணாக மடிந்து போனது. மிருகங்கள் மண்ணோடு மண்ணாக மடிந்து போனது. மக்கள் மண்ணோடு மண்ணாக மடிந்து போனார்கள். கணக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கணக்கு பார்க்கலாம். ஊரே அழிந்தனா என்ன கணக்கு பார்ப்பேன்? யாரும் யாருக்கும் உதவி செய்து விட முடியாது. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். அதை தான் இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார். அல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறோமா? இதுதான் நம்முடைய வாழ்க்கை, வாழ்வியல். இன்னைக்கு பலன் இருக்கு, இன்னைக்கு என்னால முடியும், இன்னைக்கு எனக்கு வயசு இருக்கு, அதெல்லாம் தேவனுக்கு முன்னாடி ஒரு பொருட்டே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபனை கிழவனாகவும் கிழவனை வாலிபனாகவும் மாற்றிவிட தேவனால் முடியும். புரிஞ்சுக்கிடும். அல்லேலூயா. ஆமா, நான் வாலிபன் என்றும் ஒருவன் பேசிவிட முடியாது, ஒருவன் கிழவன் என்றும் நிலையில்பட்டு விட முடியாது.
தேவனுடைய பார்வையில எல்லாம் ஒன்றுதான். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லு ஹல்லேலூயா. ஆக நாம் இங்கே படிக்கிறோம், நீ உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் என்று பார்க்கவில்லை, பார்க்காமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்திருக்கிறாய். இந்த விஷயத்துல நீ யோசிக்காம விட்டுட்ட பத்தியா? என்ன நேசிக்கிறாயா? என் மேல் அன்பு கூறுகிறாயா? சின்ன சின்ன பாவங்கள் அங்கங்க மறைவா செஞ்சுட்டு இருக்கோம்ல, கிறிஸ்துவுக்காக விட்டியா? கிறிஸ்துவனை உயர்த்தணும்னு நினைக்கிற, உன்னை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிற, ஆனா கிறிஸ்துவுக்காக எதை நீ விட்ட சொல்லு, ஏதோ ஒண்ணு சொல்லு. யோசித்து கர்த்தருக்காக நஷ்டம் என்று விட்டது எது? எதை நீ கொண்டு வந்தாய்? எதை விடுவதற்கு? நீ எதை கொண்டு போக போகிறாய்? அதனால் நீ சேர்த்து வைப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாதவன் கூட நிறைய நாள் வாழ்றான். நிறைய வச்சிருக்கிறவன் சீக்கிரம் அனுப்பி விடுறாங்க, போயிடு. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். நான் இந்த ஊர்ல பார்க்கிறேன், கஷ்டப்படுற குடும்பங்கள் எல்லாம் இந்த பெற்றோரை பிள்ளைகள் பத்திரமாய் பாதுகாக்கிறார். சகல ஆசீர்வாதங்களை உடையவர்களுடைய பிள்ளைகள் சீக்கிரமாய் பெற்றோர் போய் சேர மாட்டார்களா என்று பார்க்கிறார்கள். எவ்வளவு அவலநிலை! இதற்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை. தேவன் அதைதான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ கடவுளுக்கு பயப்படுகிறாயா? கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறாயா? இதை கர்த்தர் பார்க்கிறார். உன் துணிச்சல், உன் அகங்காரம், உன் ஆணவம், இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவனுக்குள்ள இருக்கிறதோ கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இங்கே இந்த ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். சத்துருவின் வாசலை கவனிங்க, சத்துருவின் வாசலை அப்படின்னா என்ன பண்ணுவான்? அவன் இடத்த நீ வாங்குவேன்னு அர்த்தம். உனக்கு சத்துருவா இருந்தானே, உன்னை அழிக்க பார்த்தானே, அவன் வீட்டையும் சேர்த்து நீ வாங்குவே. கர்த்தர் அப்படி உன்னை உயர்த்த விரும்புகிறார். எப்பொழுது? நீ கர்த்தருக்கு பயந்து வாழும்போது. கர்த்தருக்கு பயப்படல, இருக்கிறது விட்டுட்டு போக வேண்டிய சூழல். கர்த்தருக்கு பயப்படல. அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார், வேற எதையுமே எதிர்பார்க்கல. நீ அவருக்கு பயப்படாதனால தான் நிறைய விஷயங்களை கேட்கிறார். நீ அவருக்கு பயப்படாதனால தான் அந்த வேலை போயிடுது. நீ அவருக்கு பயப்படாதனால தான் அந்த காரியம் நடக்குது. நீ அவருக்கு பயப்படாதனால தான் அது தொலைஞ்சு போச்சு. நீ பயப்படாதனால தான் அது நஷ்டமாயிடுச்சு. அவருக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுத்தி அவருடைய வார்த்தையின்படி வாழ நீ தவறினால்தான் தான் நிறைய விஷயங்கள் உனக்கு நஷ்டமாய் வருகிறது. அவரை நீ ஆராதிக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஊழியம் கூட செய்யலாம். ஆனா அவருக்கு நீ பயப்படுறீங்க, துணிகரமா சில விஷயங்களை செய்தி எப்படி அது ஏற்றுக்கிடுவாரா? அவர் சட்டத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க நீ உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கியா? யோசித்து ஒரு நாள் உன் இருதயத்துல அகங்காரம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உன் இருதயம் கழுவப்படணும், உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. உன் இருதயம் பரிசுத்தமாகணும். அதுல தீமைகள் இருக்கக்கூடாது, கெட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீ கண்டிப்பாய் பெற வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர்
சோதரம் சிலுவை பரியந்தமும் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார்னு இருக்கு. 8 வரைக்கும் சாகர வரைக்கும் இயேசு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. எவ்வளவு நாள் கீழ்ப்படிய முடியும்? நான் என்ன 14 வயசு பையன் நினைச்சா, இப்ப எனக்கு 24 வயசு. அல்லேலூயா. 24 வயசு ஆயிட்டுனா கர்த்தருக்கு கீழ்ப்படிய கூடாது, அப்பா அம்மா கீழ்ப்படிய கூடாது, பாஸ்டர் கீழ்ப்படிய கூடாது. கல்யாணம் ஆகி நீ பிள்ளைகளை பெற்றுட்டா, வேற பிள்ளைய நீ எடுத்துட்டா கர்த்தருக்கு கீழ்ப்படிய கூடாதா? கர்த்தர் சொன்னா கேட்க மாட்டியா? எனக்கு வயசு 60 வயசு தெரியுமா பாஸ்டர்? 65 வயசு. நீ 60 ஆயிரு, 65 ஆயிரு, 70 ஆயிரு, உன் ஆயுசு முழுவதும் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். கீழ்ப்படியாம ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் நான் என்கிறதான அந்த இருமாப்போடும் செயல்படக்கூடாது. அதனால் தீமை வருகிறது தெரியுமா? அதனால் நோய் வருகிறது தெரியுமா? அதனால் பலவீனங்கள் வருகிறது தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனீங்கன்னா நீ யாருக்கு கீழ்ப்படிற? 2 பேர் தான் கீழ்ப்படினோம். ஒண்ணு கர்த்தருக்கு கீழ்ப்படினோம், சொல்லுங்க, இல்லனா பிசாசுக்கு கீழ்ப்படினோம். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிறியா, பிசாசுக்கு கீழ்ப்படிறியா? யோசித்துங்க, கவனிக்கணும். வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவு பரியந்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அல்ல, கொஞ்ச நேரம் அல்ல. கவனிக்கணும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியுது, பாஸ்டருக்கு கீழ்ப்படிதல், மேல கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உன்னை நல்வொழுக்கத்துக்குள்ள நடத்தும், உன்னை சீராய் நடத்தும். பாவங்கள் உன்னை மேற்கொள்ளாமல் நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இது உதவி செய்யும். அல்லேலூயா. ஆமா, என்னன்னு தெரியல பாஸ்டர், அது என்ன மேற்கொண்டுச்சு, நான் ஏன் பண்ணனு தெரியல, ஏன் செஞ்சேன்னு தெரியல, சும்மாதான் கூப்பிட்டான் போனேன், என்னமோ தந்தா குடிச்சிட்டேன், அது அப்புறம் பழகிட்டேன். இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அப்பா அம்மாவுக்கு நீ பயப்படல, பாஸ்டருக்கு பயப்படல, கர்த்தருக்கு பயப்படல. இது 3மே எவனுக்குள்ள இல்லையோ அவன் முழுக்க முழுக்க பிசாசின் பிள்ளையாக மாறி போவான். கவனிக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பாஸ்டர் விசுவாசிகளிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஓனர், எஜமானன் அங்க இருக்கிற வேலைக்காரர்களிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிய வேண்டும். நீ உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நீ கீழ்ப்படிதல் அவசியம். அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமுக்கு சொல்றார், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்ச, அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. உன்னை நானே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கவனிக்க வேண்டும். எரிகோ பட்டணம் விழுந்தது. அல்லேலூயா. நீங்க யோசுவாவின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் வாசிக்க முடியும். யோசுவா 6:4. இந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். நீங்கள் எல்லாத்துக்கும் திருப்பி நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்றார், எரிகோ பட்டணம் உங்களுக்கு முன்பதாக பெரிய மலையாய் இருக்கிறது. அதை நீங்கள் மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன். 7 நாள் அந்த பட்டணத்தை நீங்கள் சுற்றி வர வேண்டும்.
அல்லேலூயா. எத்தனை நாள்? 7 நாள். முதல் நாள் ஒரு சுத்து வர வேண்டும். ஆமென். இரண்டாவது நாள் ஒரு சுத்து வர வேண்டும். மூன்றாவது நாள் ஒரு சுத்து வர வேண்டும். நாலாவது நாள், அஞ்சாவது நாள், அப்புறம் ஆறாவது நாள் ஒரு ரவுண்டு தான். ஏழாவது நாள் எத்தனை முறை? 7 முறை சுத்தி வர வேண்டும். முதல் நாள் ஒரே ஒரு சுத்து. ஏன்னு கேட்க கூடாது. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யணும்னா கீழ்ப்படிதல் அவசியம். எரிகோவை நீ வீழ்த்தி விட முடியாது. உனக்கு எதிராய் வருகிறவர்களை வீழ்த்தி விட முடியாது. பாஸ்டர் என்னால முடியல, அவ்வளவு தொந்தரவு பண்றாங்க, அவ்வளவு பிரஷரா இருக்கு, அவ்வளவு பிரச்சனையா இருக்கு, என்னால சகிக்க முடியலன்னு நீ சொல்றதுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, ஒரு ரவுண்டு சுத்து முதல் நாள். அடுத்த நாள் ஒரு ரவுண்டு. 6 நாள் 6 ரவுண்டு சுத்தியாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வீதம். 7வது நாள் 7 முறை சுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் முதல் நாளே உனக்கு 7 ரவுண்டு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? ஓடி போயிட்டு இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்யல பாருங்க. கர்த்தர் அப்படி செய்யல. ஒரே ரவுண்டு வா, அடுத்த இன்னொரு ரவுண்டு வா, அடுத்த இன்னொரு ரவுண்டு வா, 6 முறை சுத்து வா. 7வது நாள்ல 7 முறை சுத்து. மாத்திரம் இல்ல, ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் எல்லாரும் ஆர்வரிக்க வேண்டும். எல்லாரும் கை தட்டுறானா? கை தட்டுறது கிடையாது. அல்லேலூயா சொன்னாலும் அல்லேலூயா சொல்றது இல்ல. அல்லேலூயா. ஆமா, எல்லாத்துக்கும் மௌனமா இருக்கிறோம். எங்க ஒரு அற்புதம், ஒரு மனம் வரும். ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்கதான் ஆசீர்வாதம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் 100 எந்த அதிகாரம்? 133. அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணா எத்தனை விதமான ஆசீர்வாதம் வருதுன்னு இருக்கு. ஒரு மனம். கணவன் மனைவி 2 பேர் ஒரு மனம் வர்றது கிடையாது. பிள்ளைகள் 10 ஜெபம் பண்றது கிடையாது. ஜெபிக்கலாம் வாடான்னா அவன் ஓடிடுறான் வெளியே. ஆசீர்வாதம் மட்டும் வேணும், பாதுகாப்பு வேணும், உன் வேலையில உயர்வு வேணும், எல்லாம் வேணும். ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. உன் சத்துருக்களை நீ மேற்கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு யுக்தி. நீ ஒண்ணும் செய்யாத, என் சொல்லுக்கு கீழ்ப்படி. நான் சொன்னேன்ல, அது கீழ்ப்படு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஓய்வு நாளை பரிசுத்தமாக, அதான் கீழ்ப்படிதல். அவ்வளவுதான். இல்ல பாஸ்டர் தூக்கமா வந்திருக்குது. ஒவ்வொரு வாரம் தூங்குறியா? 4 வாரம் தூங்கு, 6 வாரம் தூங்கு. நான் சொல்றேன், நீ தூங்கினே இருக்க மாட்ட. தூக்கம் நிச்சயம் கலையும். நீ வா, தூங்கினாலும் பரவாயில்ல, வான்ற. இப்ப இங்க தூங்கிதான் இருக்கிறான் அந்த பசங்க. ஆனா இருக்கணும்ன்ற. அல்லேலூயா. இருக்கணும். நீ வர 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 என்ன விருத்தி அடைவ. ஆசீர்வாதத்தில் விருத்தி அடைவ, பரிசுத்தத்தில் விருத்தி அடைவ. நீ பிரேக் போட்டின்னு வச்சுக்கிய, அவ்வளவுதான். எப்படி சைடுல வண்டி டூலர் வச்சிருக்க பாருங்க, ஒண்ணுத்துக்கு உதவாது இனிமேல். அது மாதிரி ஆயிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு சூழல்ல நீ போய் சிக்கிக் கொள்ளாதே. அப்போ பாஸ்டராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, உங்க அப்பா அம்மாவையும் ஒண்ணும் பண்ண முடியாது, தேவனும் ஒண்ணும் பண்ண மாட்டார். அமைதியா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, தேவன் ஒண்ணும் பண்ண மாட்டாருங்க. உனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாருன்னா அந்த வேலையை நீ தான் செய்யணும். ஆண்டவர் வரவே மாட்டார். ஆண்டவர் வர மாட்டார். சொல்லிட்டார் அப்பவே, எல்லாத்தையும் பார்த்துக்க, கனியில வாங்கி போட்டு புசித்துக்க, ஆனா அதை மட்டும் சாப்பிடான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதை ஃபாலோ பண்ண வேண்டியது யாரு? அவங்கதான்.
பழத்தை எடுத்த பழத்தை சாப்பிட்டுட்டு அங்க கொடுக்கும்போது பிடி சாப்பிடாத அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை பாருங்க. இதே தான் நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். அவர் ஜெனியூன் விட்டுருவார். உன்னை இதை சொல்றேன்ல பாஸ்டர், அவ்வளவுதான், கேட்டா கேளு, கேட்கலன்னா போ. நீ போயிட்டு அதே பாவத்தை நீ செய்வேன்னா ஏன்டா புடிச்ச அப்படி பாட்டிலும் கைமாலும் பிடிக்க மாட்டாரு. பாட்டில் கையாமும் பிடிக்க மாட்டாரு, சிகரெட்டின் கைமாவும் பிடிக்க மாட்டாரு, பான் பராக்கு கைமாவும் பிடிக்க மாட்டாரு, விட்டுருவார். நீ பான் பராக்கு 10 வாங்கி போட்டாலும் கம்முன்னு இருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்க மாட்டாருன்ற நான் என்னதான் சொல்லுகிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அந்த நேரத்தில் வந்து தடுத்து நிறுத்த மாட்டார். கவனிக்கணும். 7வது நாள் 7 முறை சுற்றி ஆசாரியனாகிய அவர்கள் எல்லாரும் எக்காலங்களை ஊதுகையில யோசுவா என்ன சொன்னாரோ அதன்படி அப்படியே செஞ்சு எரிகோவை மேற்கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கீழ்ப்படிதல் அவசியம். நீ எத்தனை நெடுமுழங்கால நின்னியா, உட்கார்ந்தியா, இல்ல படுத்துக்கினியா, இதெல்லாம் மேட்டர் கிடையாது. நீ முதல்ல கீழ்ப்படிஞ்சியா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம், படியா? எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் என்ன பாருங்கன்னா அப்பதான் பைபிள் தரட்டும், அப்பதான் பாட்டு புக்க பார்க்கணும், அப்பதான் செல்போன்ல பாட்டை பார்க்கணும். பிசாசு கர்த்தருடைய வார்த்தையை கடிந்து கொள்ளுதலை காதல வராதபடிக்கு தடை பண்ணிடுறான். ரட்சிப்பு எப்போ வரும் தெரியுமா? நீ வாயினால் அறிக்கையிடும் போதுதான் ரட்சிப்பே வருது. பைபிள் சொல்லுது. நீ வாயை மூடுற வரைக்கும் உங்களுக்கு விடுதலையே கிடையாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் நீ சொல்லணும். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நீ அறிக்கையிட 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 அது அப்படி நடக்கும். கவனிக்கணும். நீ இத சொல்லல அப்படின்னா உன் வாழ்க்கையில நடக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதித்து என் எல்லையை சொல்லணும். நீ அல்லேலூயா சொல்லணும். இல்லாதத இருக்கிறத போல கொண்டு வருவார் அவரு. நீ சொல்லணும். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை. இந்த வார்த்தையை நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சொன்னேன். அல்லேலூயா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் கர்த்தரை சேவிப்போம் என்று அறிக்கையிட்டேன். அப்ப எனக்கு கல்யாணமே ஆகல. என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மருமக்களும் எங்கள் பேர பிள்ளைகளும். அப்ப பேர பிள்ளைகள் வரல. அல்லேலூயா. நீ அறிக்கையிட்டால் அது ஆகும். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பையன் ஜெபம் பண்ணான். எங்க அம்மா கையில மாசம் 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணி இருக்கலாம். சாட்சியை பார்த்தேன், கேட்டேன். அவன் ஜெபம், எங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டு பாத்திரங்களை தேய்ச்சி என்ன படிக்க வச்சது. அவங்க கையில மாசமான 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஆண்டவர் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நான் 1.25 லட்சம் ரூபாய் கொண்டு போய் எங்க அம்மா கையில கொடுக்குறேன். அல்லேலூயா. யார் கையில கொடுக்குறான்? கல்யாணத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. இதுவரை இப்ப சண்டை கண்ட வந்துடும் போது பயன்படுத்த. அல்லேலூயா. எப்படி அதாவது நாங்க அப்பத்திலிருந்து இதுல தெளிவுங்க. தெளிவு அது சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காம போயிடும். கணவன் மனைவி ஆயிட்டாங்க, அது வேற குடும்பம். அதுல நம்ம தலையிடவே கூடாது. அல்லேலூயா.
அது அவங்களுடைய குடும்பம், அதுக்கு அவங்க பார்த்துக்குவார் கர்த்தர். அவங்க கர்த்தரை பார்த்துக்கிட்டா கர்த்தர் அவங்கள பார்த்துக்குவார். கூடுமான வரைக்கும் வெளியே இருந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம், அது கூட ஏற்றுக்கிட்டா செய்யலாம், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான் கூட. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் சீராய் வாழ்ந்து சிறப்பும் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா பெற்றோருடைய பேக்கப் இருக்கணும். அவருடைய ஒத்தாசை, உதவி, அவர்களுடைய சப்போர்ட் இருந்தாதான் போகும் வண்டி. இல்லைன்னா சண்டையில வந்து அது முடிஞ்சுக்கணும். அது கீழ்ப்படிதல் தான் இந்த எரிகோ பட்டணத்தை வீழ்த்துவதற்கு உதவியாக இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா ஆய் பட்டணம் தான் தோத்துட்டாங்க அவங்க. இந்த பெரிய பட்டணம் விழுந்து போனதற்கு காரணம் சொன்னதை அப்படியே செஞ்சினா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, 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 ஆமென். கண்மலை ஒரு முறை தான் அடிக்க சொன்னார். இவன் எத்தனை முறை அடிச்சான்? 2 முறை அடிச்சுட்டான். கோபம் வந்துச்சு அவருக்கு. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? அவனுக்கு பயங்கர மன அழுத்தம், ஜனங்கள் கொடுக்கிற டார்ச்சர், அதை தாங்க முடியாம கோபத்தில் போய் 2 முறை அடிச்சுட்டான். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். சகிக்க முடியாது சில நேரத்தில் மற்றவங்க கொடுக்கிற அந்த காரியங்கள். ஆனாலும் கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு உட்பட்டு அதன்படிதான் வாழணும். அவசரப்பட முடியாது. அவர் என்ன சொல்றாரு அப்படி செஞ்சுட்டு அமைதியாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்யணும்னா நீ அமைதியா இருக்கணும். நீ செஞ்சினா கர்த்தர் அமைதியாயிரு. சூப்பர். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா நீ அமைதியாயிரு. அவர் செய்வார். கொஞ்சம் லேட் ஆகும், சூப்பரா பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, எங்கெங்க என்னன்னாலும் எதெல்லாம் முடிச்சு விடணுமோ அதெல்லாம் முடிச்சு விட்டுருவார். ஆமென் சொல்லுங்க. சீக்கிரம் முடியணுன்றவங்க அவர் இல்லைங்க சொல்லுங்க. என்னன்னு கேட்கிறாரு, அதை மட்டும் கேட்கக்கூடாது. ஆக நீ அமைதியா இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தீன்னா அவர் செயல்படுவார். நீ செயல்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அவர் அமைதியாகிடுவார். எது சிறப்பானது தான் நம்ம தான் முடிவு எடுக்கணும், அவர் இல்லை. அல்லேலூயா. ஆக இந்த எரிகோ விழுந்து போனதுக்கு காரணம் யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், யோசுவா ஜனங்களுக்கு சொன்னார், ஆசாரியர்களுக்கு சொன்னார், அப்படியே செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள். வேற ஒன்னும் பெருசாலாம் ஒண்ணுமே என்ன பண்ணல கழுத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. தப்பான வார்த்தையா மன்னிச்சுக்கிட்டு. அல்லேலூயா. வேற ஒண்ணுமே அவங்களாம் ஒண்ணும் பண்ணிடல. கீழ்ப்படிதலே நல்லது. அல்லேலூயா. அடுத்ததாக பார்ப்பீங்கன்னா சோதனம் 1 ராஜாக்கள்ல 18ஆம் அத்தியாயத்துல ஆகாப் பாவம் செய்ததினால், ஆகாபின் மனைவி எசபேல் பாவம் செய்த தேசம் மிகவும் பஞ்சத்துல அழிவில மாட்டிக்கொண்டது. அப்பொழுது கர்மேல் பர்வதத்துல கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் அறிய சோதரம் நிரூபிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வை பார்க்கிறோம், அதை படிக்கலாம். எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி 18:43 தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போ சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனி, இப்ப நம்ம பையனை கூப்பிட்டு கொஞ்சம் கீழே போய் பார்த்துட்டு வாடா, யாரா இருக்கிறாங்களா அப்படின்னு அனுப்புறேன். அல்லேலூயா. கீழே போறான், யோசிப்பா போறான். அல்லேலூயா. போய் பார்த்துட்டு வந்தா யாரும் இல்லை பாஸ். அடுத்தது இன்னொரு முறை அனுப்புறேன், கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு. போய் பார்த்துட்டு வந்து யாரும் இல்லைன்ட்டான். அடுத்தது 3ஆவது முறை அனுப்புறேன். எல்லாம் கவனிங்க. 3ஆவது முறை போயிட்டு பார்த்துட்டு வந்து யாரும் இல்லைன்ட்டான். இப்போ 4ஆவது முறை சொல்றேன், இந்த ஆளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. 4ஆவது முறையும் அப்படியும் முறுமுறுத்துக்கினே போறான்.
பார்த்து அப்பவே சொல்லிட்டால் கேட்க மாட்டாங்க. ஏறி வரான். 5வது முறை அனுப்புறேன். 6வது இப்படிதான் அங்க நடந்தது. நானாவது அனுப்பினேன், இங்க சொல்லல. நீ எத்தனை முறை போய் பாரு. அவன் ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு வந்திருக்கான். கொஞ்சம் கவனிச்சு பாரு. சொல்லல, ஒரே டைம் சொல்லியாச்சு. இந்த இடத்துல அற்புதம் நடப்பதற்கு காரணமே அந்த வேலைக்காரன் கீழ்ப்படிந்ததினால் தான் என்கிறதை நீ உணரணும். ஆகாப் கீழ்ப்படியாததால் தான் தேசத்திலே சாபம். ஆகாப்பும் யெசபேலும் கீழ்ப்படியாமல் விக்கிரகங்களுக்கு உட்பட்டதனால அந்த தேசம் பாழாய் போனது. இப்பொழுது கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார் இந்த தீர்க்கதரிசியாகிய எலியா. கவனிக்கணும், கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதத்தில் இருக்கிறது. நீ எவ்வளவு பண்ணாலும் கீழ்ப்படிதல் தான் சிறந்தது. நீ யாரோ வேண்டுமானால் இருந்துக்க, கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் நமக்குள்ள இருக்கான்னு டெஸ்ட் பண்றார் கர்த்தர். 7 முறை என்கிற அந்த காரியம் வேதத்தில் நிறைய இடம் இருக்கு. அதுல ஒரு சிலதை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். 7வது முறை போய் பார்த்துட்டு வரான். அப்ப சொல்றான், கையளவு ஒரு சிறிய மேகத்தை கண்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. 7வது முறை தான் தெரியுது அவனுக்கு ஒரு சிறிய கையளவு மேகம். இந்த கையளவு மேகம் போய் பார்த்தா நிறைய பார்க்கலாம். சின்னது கையளவு தான். கவனி, அந்த கையளவு மேகம் கூட இல்லாத சூழல் அன்றைக்கு இருந்தது. உடனே ஆகாப் இடத்துல தீர்க்கதரிசியாக எலியா சொல்றான், ரதத்துல ஏறி போயிட்டு பெரிய மழை வரப்போகிறது. அல்லேலூயா. சின்ன மேகம் என்று நீங்கள் மட்டுப்படுத்தி விடாதீர்கள். உங்கள் கீழ்ப்படிதல் சரியாக இருக்கும் பட்சத்தில் பெரிய மழையை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அது நாம் 18ஆம் அதிகாரத்துல 44வது வசனத்துல சிறிய மேகம் வருகிறது என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18:45 பார்த்தீங்கன்னா, அதற்குள்ளாக வானம், அதற்குள்ள கொஞ்ச நேரத்துல வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிதல். நீ அடிக்கடி விசுவாசத்தோடு செயல்படு. ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே காணல, ஒண்ணுமே காணல சொல்லாத. நீ விசுவாசத்தோடு பா. சிறிய மேகம் தெரிகிறதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய மழை வரப்போகிறது. கர்த்தர் சொல்றதின்படி கீழ்ப்படி. அல்லேலூயா. கீழ்ப்படி. ஒவ்வொரு முறையும் சுற்றி வந்தால் இந்த மதில் விழுந்து போகுமா என்று நினைத்தவர்கள் இருந்திருக்கலாம். நிச்சயம் விழுந்தது, நிச்சயம் விழுந்தது. ஒவ்வொரு முறையும் போய் பார்த்து வந்தால் சிறிய மேகம் 7வது முறை தென்பட்டது. அதற்குள்ளாக பெரிய காரிருள் முடியது. கொஞ்ச நேரம் தான். கர்த்தருடைய ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா அது நிரம்பி வழியும் பிரியமானவர்கள். அது ஆசீர்வதிக்கிறது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ பொருளாதாரத்தை சாப்பிடக்கூடாது. நீ பணத்து பின்னாடியே போனீங்கன்னா, கர்த்தரை விட்டுட்டு பணத்து பின்னாடியே போனீங்கன்னா கர்த்தர் அங்கேயே நின்றுடுவார். உன் பின்னாடி வரமாட்டாரு. நீ கர்த்தர் பின்னாடி தான் போகணும். ஆனா நீ தேடி ஓடுகிற பணம் உன் பின்னாடி வரும். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். உன் பின்னாடி பணம் வரணும். பணத்து பின்னாடி நீ போகாதே. உன் பின்னாடி உன் மனைவி வரணும். பொண்ணுங்க பின்னாடி நீ போகாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. போகாதே. நல்ல
நல்ல ஆசீர்வாதங்கள் உன் பின்னாடி வரணும்னா நீ கர்த்தரை பின்தொடர்ந்து போக பழகிக்க. கீழ்ப்படிதல் உள்ளவனாயிரு. எதற்கு அடிமைப்படாத. எதுவும் உன்னை மயக்குவதற்கு இடம் கொடுக்காத. அல்லேலூயா. எதுக்கும் நீ மயங்கிடாத. எந்த ஒரு காரியத்துக்கும் மயங்கிடாத. வந்தா வரட்டும், வரதா போட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும். ஒளிந்து போகிறத போய் பார்த்துட்டு இருக்காத. ஒழியாததை ஒன்றை நீ பார். நித்தியமானதை பார். நிரந்தரமானதை பார். அங்கே போறதுக்கு பிரயாசப்படு. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. எங்க அண்ணன் ஒருத்தர் சோதர ஜெர்ஸ்லே போன எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணேன். அந்த சிறுபான்மையினர் தலைவர் அவர் பெண்டிகாஸ்டா தான் இருக்கிறாரு. அவராட்ட சொல்ல தெரியும் தான் வரும். சோதரம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணினேன். அதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அல்லேலூயா. திருப்பி சொல்லிவிடு. ஆனா அவர் எனக்கு நிறைய நன்மை செஞ்சுக்கிறார். இந்த ஒரு நன்மை நான் அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஆனா செய்யல. எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. இது கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். இப்ப முடியாது. கவர்மெண்ட் சலுகை கொடுத்துட்டு காலம். கவனிங்க. முழுக்க முழுக்க அழியாததும் மாசற்றதும் வாழாததும் நிலையானதுமான அந்த உன்னதமான வீட்டுக்கு போவதற்கு தான் நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவை என்று தெரியும். ஆனாலும் அவைகள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவைகளை பற்றி அவர்களை சார்ந்து நாம் இருக்க தேவையில்லை. கர்த்தரை சார்ந்து தான் வாழணும். அல்லேலூயா. நாம் புசித்தாலும் புசிக்காமல் போனாலும், குடித்தாலும் குடிக்காமல் போனாலும், சாப்பிடாம அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். சோதரம், நான் எப்படி இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ விரும்புகிறேன். அர்ப்பணிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். என்னை நான் தரித்திரனாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம் அதுதான். அதை நான் வாங்க முயற்சிக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கணும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேவன் சொன்னபடியை செய்து எரிகோவை வீழ்த்தினார்கள். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேவன் சொன்னதின்படியை செய்து பெரிய மழையை பெற்றார்கள். மூன்றாவதாக சொல்ற 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நமக்கு தெரிந்தவைகள் தான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறோம். அவ்வளவுதான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. 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 நாகமான் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய மந்திரி, கவனிங்க, அவனுடைய சரீரம் குஷ்டரோகத்தால் நிறைந்திருந்தது. ஒரு சிறு பெண் அவனை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறது போல எலிசாவிடத்தில் வழி நடத்துகிறாள். அவனும் அநேக பொருட்களோடு எலிசாவிடத்தில் வருகிறான். கவனிக்கணும். அவன் பொருட்களை கொடுத்து, எலிசா என்னை ஜெபம் பண்ணி பூசி என்னை குணமாக்குவார் என்று எண்ணி வந்தான். ஆனால் எலிசா செய்தது என்ன தெரியுமா? நீ கீழ்ப்படிந்தால் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீ பெரிய மந்திரியாக இருந்துக்க, நீ பெரிய பணக்காரனாக இருந்துக்க, நீ பெரிய பொருளோடு என்கிட்ட வந்திருக்க, பெரிய வெகுமதிகளை கொண்டு வந்திருக்க, பெரிய காணிக்கைகளை கொண்டு வந்திருக்க, அந்த காணிக்கை எல்லாம் கொஞ்சம் வை இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். அதற்கெல்லாம் மயங்குகிறவன் நான் அல்ல என்று எலிசா சொல்லுகிறான். அல்லேலூயா. கவனிக்கணும். கவனிக்கணும். சொல்லுகிற அந்த காரியம், நீ அவன் வெளியே வரவங்கள அவனை பார்க்க முடியல. அவனாண்டு சொல்லு, போய் யோர்தான்ல
7 முறை முங்கி எந்திருக்க சொல், ஸ்நானம் பண்ண சொல். அல்லேலூயா. ஒருவேளை நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பைபிள் இருக்கிறதுனால தான் போய் ஆத்துலையும் குளத்துலையும் கூட்டையிலையும் போய் மூக்கை பிடிச்சிக்கிட்டு எழுந்து நினைக்கிறேன் நிறைய பேர். அல்லேலூயா. ஆமாம். ஸோ இதெல்லாம் அந்த பழக்கம் அப்படியே வந்துருக்குது. ஆனால் அது கர்த்தர் சொல்லியிருக்கணும். ஏதோ நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நீயே போயிட்டு குளத்துலையும் குட்டையும் போயிட்டு முங்கி முங்கி வந்ததுனால எல்லாம் சரியாயிடாது. அல்லேலூயா. உன் பாவம் தீராது. கவனிங்க கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பெத்தஸ்தான்னு ஒரு குளம் இருந்தது பைபிள் இல்லையா? அங்கே நிறைய வியாதிஸ்தர்கள் வந்து படுத்திருந்ததா சொல்லுது. தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவானா, அப்போது முதல்ல எவன் குதிக்கிறானோ அவன் சுகமாயிடுவான்னு இருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கா? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்படி கிடையாது. ஆனால் இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பெத்தஸ்தா குளம்னு பார்த்துருக்கோம். பெத்தஸ்தா குளத்தை அங்கே போனீங்கன்னா தண்ணியும் கிடையாது, அங்கே கலக்கிறதுக்கு தேவதூதனும் வரமாட்டான். ஏன்னா பிரதான தேவதூதனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர்களை தான் கர்த்தர் அபிஷேகித்து ஆங்காங்கே தேவதூதர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று ஊழியக்காரர்களை குறித்து சொல்லியிருக்கு. கலக்கனா அந்த கலக்க தண்ணியில் நீ முங்கிட்டீனா நீ சுகமாயிடுவே. அல்லேலூயா. நான் பாசம் கலக்கிறார் சொல்லி நீ ஓடிட்டீன்னா சுகமாக மாட்டேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்க்கிறோம், அந்த நாகமான் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. பயங்கர கோபம் வந்துச்சு அவனுக்கு. நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவனுக்கு இருக்குல்ல, யாருக்குன்னா இல்ல, வழி கிடையாது. யாருக்கு? ஊழியக்காரன் ஸ்டீபனுக்கு. ஆனா பெரிய பிரச்சனை எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணுகிறார் பத்தியா? அல்லேலூயா. கவனிக்கணும். ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாதனால தான் இந்த வேலைக்காரன் போறான். ஐயா வேண்டாம் சொன்னதெல்லாம் வாங்கி வரது. அல்லேலூயா. ரட்சிப்பை பெறாமல் யார் என்ன கொடுத்தாலும் அது தேவையில்லாதது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கவனிக்கணும். முதல்ல உனக்கு ரட்சிப்பு தான் முக்கியம். ரட்சிக்கப்படாம நீ கர்த்தருக்காக என்ன கொடுத்தாலும் சரி. அல்லேலூயா. நான் எண்ணெயே கொடுக்கலையே பாஸ்டர், நான் அந்த எண்ணெயை கொடுக்க சொல்லல. என்னத்தை கொடுத்தாலும் சரி அது தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லேலூயா. முதல்ல உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பது ரட்சிப்பு. நீ ரட்சிக்கப்படணும்னா உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். கர்த்தர் சில காரியங்கள் ரொம்ப லேட் ஆகுதுங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவு முயற்சிக்கிறோம், ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப அந்த காரியங்கள் நடக்கணும்னா பிரியமானவர்களே, அந்த இடத்துல கர்த்தர் ஏதோ எதிர்பார்க்கிறாங்க. அந்த குடும்பத்தில் கர்த்தர் எதையோ எதிர்பார்க்கிறார். அந்த தனிப்பட்ட நபரிடத்தில் கர்த்தர் எதையோ எதிர்பார்க்கிறார். ஏதோ சீர்பட வேண்டியது இருக்கு, ஏதோ ஒழுங்குபட வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்னாள் இடத்திலே தேவன் எதை எதிர்பார்த்தார்? ரெபெக்காள் இடத்திலே கர்த்தர் எதை எதிர்பார்த்தார்? சாராள் இடத்திலே கர்த்தர் எதை எதிர்பார்த்தார்? அதுக்கப்புறம் தான் அந்த ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. கவனிக்கணும். ஏதோ ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கா உனக்கு? கர்த்தர் இடத்துல ஏதோ ஒரு விஷயம், உனக்கும் கர்த்தருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கர்த்தர் உன்னை நம்பணும். அதுக்கு அந்த விஷயத்துல நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு அது தடையாக இருக்கு.
கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு அது தடையா இருக்கு. யோபுவை தேவன் உயர்த்தினதற்கு யோபுவினுடைய அந்த உண்மைத்துவம் பிசாசு என்னென்னமோ போட்டு பார்க்கிறான். இல்ல, அவன் பிசாசு ஜெயிக்கணும்னு பார்த்தான். பிசாசு அந்த இடத்துல தோற்று போனா, யோபு தான் அங்கே ஜெயித்தான். அல்லேலூயா. அததான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ தீர்க்கதரிசியாகிய எலிசா இந்த நாகமான் இடத்துல எதிர்பார்த்தது கீழ்ப்படிதல். அங்கேயும் வேலைக்காரர்கள் சொல்றாங்க, அவனுக்கு அவர் என்ன உங்கள்கிட்ட பணத்தை கேட்டாரா, பொருளை கேட்டாரா, நகையை கேட்டாரா, நட்டை கேட்டாரா, இல்லை லேண்டுக்கு எழுதி கொடுத்து கேட்டாரா? ஒன்றும் கேட்கலையே. யோர்தான்ல போயிட்டு ஒரு 7 முறை உன்னை குளிக்க சொன்னார். அதுதானே, சிம்பிள் தானே, இது செய்யலை அப்படின்றாங்க. ஆனா நம்முடைய கௌரவம் நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் கீழ்ப்படியாதபடிக்கு நம்முடைய கௌரவம், நம்முடைய மேன்மை, நம்முடைய பதவி, நம்முடைய பணம், நம்முடைய செல்வம், நமக்கு இருக்கிற ஆட்கள் பலன் அதுக்கு ஒத்துவரல. அல்லேலூயா. சொல்லணும், இந்த வாரத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது. அருமையான மண்டபத்தில் நடந்தது கல்யாணம். பயங்கரமான மண்டபம். அந்த பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டு வந்தது பயங்கரமா இருக்குது. யாரையும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்களை முட்டி போட சொன்னேன். நிறைய பேருக்கு முட்டியெல்லாம் போட்டு கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கணும், முட்டி போட்டு நீ நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஷூ உனக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, உன் சேரீ உனக்கு கஷ்டப்படுத்தினாலும் சரி, உன் ஷூட் உனக்கு கஷ்டப்படுத்தினாலும் சரி, ஷூட் இந்த ஷூட்டு இல்லாமல் இன்னொரு ஷூட்டை உன்னால வாங்க முடியும். முட்டி போடு, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், முட்டி போடணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க முட்டி போடுச்சு. கஷ்டப்பட்டு தான் முட்டி போட வச்சு. அந்த அளவுக்கு இருதயம் என்ன ஆயிட்டு இன்றைய சந்ததி இடத்துல அந்த அளவுக்கு. அல்லேலூயா. மெட்ராஸ் ஒரு பாஸ்டர் இருக்கார். இன்னும் இருக்கிறார், ரொம்ப ஏஜ்டான. மாப்பிள்ளை பொண்ணு லேட்டாக வந்தாங்க. இவர் கரெக்டாக டைம் போய் பார்த்துட்டார். மாப்பிள்ளை பொண்ணு ரொம்ப லேட்டு, டூ லேட்டுன்றாங்க. அந்த லேட்டில் வராங்க. சீரி சிங்காரித்து உடுத்தி வராங்க. வந்தாரு, ஒரே ஒரு ஜாப் பண்ணாரு, தாலி எடுத்து கொடுத்தாரு, கையெழுத்தெல்லாம் ஆஃபீஸில் வந்து போட்டு போயிட்டாரு. வீட்டில் 1 நிமிஷம் அந்த கல்யாணம் போயிடுச்சு. எல்லாரும் நானே இருக்கிறாங்க. யாருக்காகிலும் அன்றைக்கு இருந்தாங்க அந்த ஊழியக்காரர்கள். ஆனா இன்னைக்கு இப்படி நடந்தா ஏற்றுக்கிருப்பியா? ஒரே நிமிஷம் வா, கை பிடிச்சி ஒரு ஜாம் முடிவு, சைன் பண்ண கூட அங்க கிடையாது, ஆபீஸ்க்கு வா, முடிவு போச்சு, ஓடிப்போ. கீழ்ப்படிதல் வேணும். நீ குணமாக வேண்டும் என்றால், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீ பலுகி பெருக வேண்டும் என்றால், உன் ஆசீர்வாதங்கள் உனக்குள்ளே நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் வேணும். உனக்கு வயதாகி இருக்கட்டும், நீ பெரிய ஆபீசர் ரேங்க்ல போ, ஒன்னும் தப்பு கிடையாது. நீ என்ன விடாலும் செய், தப்பு கிடையாது. ஒரு வீட்டுக்கு 4 வீடு கூட கட்டு, தப்பு கிடையாது. இப்ப வாடகை வருத்துக்கெல்லாம் ஸ்கெட்ச் வச்சுட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நீ வாடகை கூட விட முடியாது. இப்ப வர நாட்கள் மொத்தம் முடிச்சிருந்தாங்க, மொத்தம் டோட்டலி முடியுது. இன்னும் போற போக்குல போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கோர்ட் இருக்காது, எந்த பப்ளிக் சர்வீஸும் இருக்காது, எல்லாத்தையும் குறைச்சிடுவோம். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்காது, மொத்தம் எல்லாம் ஊற்றி மூட விட்டுதான். இன்னொரு 5 வருஷம் அப்படியே போச்சுன்னா, நான் சொல்றது விளையாட்டுக்கு சொல்ல, பயமுறுத்த சொல்ல. $60-70 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு
இந்தியா எவ்வளவு கஷ்ட நிலைக்கு இருந்ததோ அதே நிலைக்கு கொண்டு போகத்தான் இப்போதைக்கு வேண்டிய பிரயாசங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கவனிக்கணும். ஏன்னா எந்த இடத்திலே நன்றி உணர்வு இல்லையோ அந்த இடம் அழிந்து போகும். நன்றி விசுவாசம் ஒரு மனிதனுக்கு வேணும், ஜனங்களுக்கு வேணும். கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது, கனப்படுத்தும் போது, உன்னை நேசித்து உன்னை மகிமைப்படுத்தும் போது, மேன்மைப்படுத்தும் போது நன்றி உள்ளவனாயிரு. ஒவ்வொரு ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம், கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி மறந்து விடுகிறோம். அப்போ இந்த நாகமான் தெய்வீக சுகத்தை, ஒரு குழந்தை சரீரம் போல அவன் சரீரம் மாறுகிறது. எப்பொழுது? கீழ்ப்படியும் போது. அதுக்கப்புறம் அவன் என்னென்னமோ கொடுத்துன்னு பார்க்கிறான், ஒண்ணுத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டான் எலிசா. அல்லேலூயா. பணத்தினாலே எதையாகிலும் கர்த்தரிடத்திலே வாங்கிவிடலாம் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தீமையான காரியம். உன் பணம் உன்னோடு பைபிள் இருக்க வசனம் இல்ல, நான் தப்பா சொல்றேன்னா? இது யார்கிட்ட சொன்னா? அதுதான் தெரியாது பாஸ்டர். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல ஒரு பெரிய மந்திரவாதி வந்து கேட்கிறான், இது வரைக்கும் மந்திரத்தில் சம்பாதிச்ச பணம்லாம் சொல்லி கொடுத்துடுறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய பேதுருகிட்ட கேட்கிறோம், கொடுக்குறேன், அதை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. கீழ்ப்படிதல் தான் நல்லது. நாம் யாராக இருந்தாலும் சரி, நாம் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கமாக இருந்தாலும் சரி, பிரசங்கிக்கிற நானாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் உன்னை என்ன பண்ண? தாழ்த்து. கீழ்ப்படிதல் உள்ளவனாக மாறு. ரொம்ப வம்புக்கு வீழ்ப்புக்கு அப்படிலாம் இருக்காது. அல்லேலூயா. வேதத்துல பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லாத்தையும் விற்று டாக்டருக்கு கொடுத்து கடைசி நேரத்தில் தான் அறிவு வருது, இயேசுவாண்ட போகும் அப்படின்னு. பணமே இருக்கும்போது இயேசுவாண்ட வந்துட்டு அந்த பணமும் இருக்கும், நீயும் நல்லா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு எவ்வளவு கர்த்தர் மேன்மைப்படுத்தினாலும் எனக்கு பிரியமானவர்களே, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த பணம் கர்த்தருக்காக ஒண்ணு சோதரம் சரியாக பயன்படுத்தப்படணும், ஊழியர்களுக்கு பயன்படுத்தப்படணும், அவ்வளவுதான். இந்த உலகத்துல வேற எதையுமே சாதிக்க போறதே கிடையாது. பரலோகத்துல உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன பண்ணணும்? ஏழை எளிய மக்கள், எளியவர்கள், வறியவர்கள், தேவை உள்ளவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் சகலம் கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமா, இங்கிலாந்திலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஐரோப்பா கண்ட்ரிகளிலிருந்து ஆங்காங்கே எல்லா ஊழியர்களும் பணங்களும் வந்து அநேகருக்கு நன்மை செய்வது. காரணம் என்ன தெரியுமா? சோதரம். ஏன்னா பணத்தை பரலோகம் கொண்டு போக முடியாது, ஜனத்தை பரலோகம் கொண்டு போகணும். அல்லேலூயா. பணத்தை கொண்டு போக முடியாது, ஜனத்தை கொண்டு போகணும். அந்த ஊழியத்தை தான் நம்ம செய்யணும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். நம்மையும் ரட்சித்துக் கொள்ளணும், மற்றவர்களை ரட்சித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம், எழுந்து நிற்போம். ஆமென். சொல்கிறோம். சொல்கிறோம். நாம் வளர வளர நாம் இன்னும் ஆமென் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். நான் சொன்ன ஒரு 3 காரியம் சொன்னேன். இந்த 3 இல்ல, இது மாதிரி 300க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் பைபிளில் இருக்கு. நம்மளை படைச்ச கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியும். நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படியும். நம்மளை ஆவிக்குரிய நிலையில் வளர்த்து வருகிற
போதகனுக்கு நாம் கீழ்ப்படியும். இது 3 சரியா இருந்துட்டா மற்ற எல்லாவற்றிலும் நீ சரியா இருப்ப. வேலை ஸ்தலத்திலும் சரி, வெளி உலகத்திலும் சரி, நீ சரியா இருப்ப. உன் போதகனுக்கு நீ கீழ்ப்படுகிறியா? உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறியா? உன்னை படைத்த ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படுகிறியா? யோசித்துக்க. உன்னுடைய முடிவுக்கு விடுறேன். நீ வளரணும், பெருகணும், ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும். நீ மட்டும் இல்லை, உன் பிள்ளைகள் மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே இருக்கணும். தேவன் அதை தான் விரும்புகிறார். அதை தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பயமுறுத்துவதான பிரசங்கம் இல்லை, நீ பயப்படாம முன்னேறணும் என்ற ஒரே நோக்கத்தோடு பிரசங்கிக்கிற பிரசங்கம். அல்லேலூயா. ஆபிரகாமை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பூமியில யாருமே இல்லை. இதுவரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி நிலைத்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை, ஆபிரகாம் இல்லாமல் இஸ்லாம் இல்லை, ஆபிரகாம் இல்லாமல் யூத மதம் இல்லை, ஆபிரகாம் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. அல்லேலூயா. அந்த அளவுக்கு மேன்மையான ஒரு உயர்வை ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். காரணம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை நாம் எல்லாருக்கும் தேவன் தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருக்காக காணிக்கை தரலாம். ஆமென். சோதரம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நதியா வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. கர்த்தருக்காக காணிக்கை பேசுவோம். இங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போமே